அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூராம் நினைக்கிறேன். அங்கேருந்து வண்டலூர் சூலேருந்து ஒரு சில மிருகங்கள் எதுவும் கொண்டு வந்திருப்பாங்க போல். இங்கே சொன்னால் கல்லால் வந்து அப்படியே பதிச்சு செவுறு மாதிரி கண்ணாடி வச்சுருக்குறாங்க, கண்ணாடியால் வந்து அடைச்சிருக்கிறாங்க. இந்த பெட்டன் வந்து நான் எங்கே பார்த்தேன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து சூக்கு போயிருக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு சில மிருகங்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. பிறகு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு பின்னுக்கு பார்த்தா இருக்குது. இங்கே நாங்கள் ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ தும்கி வந்துடுறாரே. ஹலோ ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் ராசல் கேமாவில் இருக்கிற ஜூக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டைம் வந்து ஒரு மணி இருக்கும். சரியான வெயில் வேறு. என்ன சொன்னால் மற்ற டைமில் வந்து ஈவினிங் வந்தால் ரொம்ப லேட் ஆகிரும்னு சொல்லி வர முடியாதுன்னு சொல்லி இப்போ வந்திருக்கிறேன்னா வாங்க உறவுகளே உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே ஜூக்கு வந்து ரொம்ப நாள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கொண்டே இருந்தேன். பட் இன்றைக்கு தான் நேரம் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராசல் கேமாவில் டிக்டக்காவில் வந்து, அதாவது ராசல் கேமாவில் இருந்து நீங்கள் ஃபுஜேரா போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரோட்டில் வந்து இருக்குது, டிக்டக்காவில் வந்து இருக்குது இந்த ஷூ. இது வந்து ப்ரைவேட் ஷூ தான். உள்ளே வந்து எவ்வளோ டிக்கெட் அப்படி இப்படின்னு சொல்லி மேலும் விவரங்களை வந்து தொடர்ந்து சொல்கிறேன். வாங்க உறவுகளை வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். வந்து இப்போ வந்து உள்ளே வந்து போகிறேன். இதால் தான் உள்ளே போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் வந்து அப்படி உள்ளே போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே வந்து சிங்கத்திரை இது வந்து வச்சுருக்குறாங்க. சிங்கத்திரை படம் வந்து வச்சுருக்குறாங்க. சிங்கத்திரை போட்டோ வச்சுருக்காங்க. முன்னுக்கு வந்து கார் வந்து 2 நிப்பாட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கிங் கூட ரொம்பவுமே நல்ல பெரிய பார்க்கிங் தான். உள்ளே வந்தால் கூட நீங்கள் காரை வந்து நிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்க்குறது வந்து இந்த பார்க்கிங் சைடு தான் இப்போ வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்க. இதில் வந்து காரை நிப்பாட்டிட்டு இதுதான் என்ட்ரன்ஸ். இதால் தான் உள்ளே வந்து போகிறோம். இது வந்து டிக்கெட் கவுண்டர். இப்போ வந்து டிக்கெட் வந்து எடுக்க போகிறோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். உள்ளே வந்து பார்ப்பாங்க எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். How much वाहिद नफर? 40. वहाँ पे डिस्काउंट 40 नफर भी 40 है. ओके जी 40. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 40 திராம். நாங்கள் வந்து 4 பேர் வந்திருக்கோம். 4 டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே உறவுகளை, இப்போ வந்து டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போகிறோம். உள்ளே வந்து டிக்கெட் கவுண்டர்லேயே கேட்டு வந்திருக்கு. உள்ளே வந்து டிக்கெட் வந்து எல்லா இடமே வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வீடியோலாம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உள்ளே வந்து வந்தாச்சு. உள்ளே வந்து ஷோப்பும் இருக்குது. ஏதாவது சிப்ஸ் அது இது வேணும், தண்ணி வேணும்னு சொன்னால் உள்ளே வந்து வாங்கி வந்து நீங்கள் குடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போட்டுக்கு இது வந்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த அலிமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டும் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து கவாச்சாயம், लबर्स दे हाँ लबर्स दे लबर्स ने
லபர்ஸ் என்ன இது? இது வந்து என்ன குறி? லபர்ஸ் மாதிரி தான் இருக்குது. விதவிதமான கிளிகள். இது வந்து காலி. இங்கே கிளி நிற்கிதுடாப்பா. உள்ளே வந்து இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாவே ரொம்பவுமே அழகாக இருக்குது. இடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ப்ரைவேட் ஷூவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த இடமே பார்க்க மரங்களால் சூழப்பட்டு ரொம்பவுமே அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் வந்து 12-1 மணி இருக்கும், வெயில் தான். பட் ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து வெயில் வந்து பெருசாக தெரியலை. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்குது. குரங்கு, ஆடு. ஒரு குரங்கு கட்டி போட்டிருக்காங்க அங்கே. இவர் வந்து அந்த ட்ரெயினர். இந்த குரங்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது வந்து உள்ளே நினைக்கிறேன். இதுக்கு வந்து உள்ளே நீங்கள் வந்து போய் வந்து விளையாடுறேன்னு சொன்னால் காசு வந்து பே பண்ணணும். போனால் உள்ளே வந்து நீங்கள் விலங்குகளோடு இருந்து வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்கலாம். அங்கே ஆமை ஒன்று நிற்கிது. ஆமைக்கு மேலே ஆடு ஏறி நிற்கிது பாருங்க. ஆடு ஏறி விளையாடி கொண்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளி வந்து நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உமல்கன் ஷூக்கு வந்துருந்தேன். அங்கே வந்து ஃப்ரீயாகவே கையில் எல்லாம் பிடிச்சி விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணால் அதுவும் வந்து டைம் தானாம். இப்போ வந்து இல்லை, பின்னேற டைமில் தானாம் வந்து கையில் வந்து பிடிச்சி கொள்ளலாம். உள்ளே வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே, அதாவது வெளியில் வந்து வெயிலாக இருந்தாலும் உள்ளே வந்து நல்ல ஓரளவு கூலாகவே இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ நான் வந்து பகல்லையே வந்தேன்னு சொன்னால், அதாவது அன்றைக்கெல்லாம் உமல்கன் ஷூக்கு போயிருக்கும்போது ரொம்பவுமே லேட் ஆகிட்டு, அதனால் ஒரு சில விலங்குகளை வந்து பார்க்க முடியாமல் போயிட்டு, அதனால் வந்து நான் நேற்று வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டுருக்குறாங்க பாருங்கள், எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடமே ரொம்ப அழகாகவே இருக்குப்பா. இங்கே அதில் வந்து தாராக்கள் விளையாடி கொண்டிருக்கு. पूरा है, पूरा देखिएगा. இவர் வந்து நம்மள ஒரே பார்த்து கொண்டு நிற்கிறார். வா, ஓடுது இல்லை பக்கத்து. வா இங்கே வா, இங்கே வா. அதிசயம் என்னென்னு சொன்னால், இங்கே ஷூக்குள்ளே வந்தோடனே தமிழில் வந்து 2 வாகனம் நிற்கிது. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது என்னென்னு சொன்னால், என்ன தமிழ்நாடு அரசு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத்தில் பார்த்தோன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக போயிட்டு, அது மாதிரி அங்காலேயும் ஒரு வாகனம் நிற்கிது. இந்த வாகனம் இது வந்து தமிழில் எழுதி பாருங்கள். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூராம். நினைக்கிறேன் அங்கேருந்து வண்டலூர் ஷூலேருந்து ஒரு சில மிருகங்கள் எதுவும் கொண்டு வந்திருப்பாங்க போல் இங்கே. அதனால் அந்த வாகனம் அப்படியே இங்கே நிற்கிது. அப்படி இந்த பக்கம் வரும்போது சும்மா நார்மலாக அந்த இப்படி இடம் இருந்தது. என்ன ஒன்று காணையில் அப்படின்னு சொன்னால், முதல்ல பாருங்கள் அப்படியே மண்ணில் அப்படியே படுத்துக்கிறதுக்கு தெரியுதும் இல்லை. முதல்ல வந்து அப்படி படுத்துருக்கு. அம்மா தலை இந்த இவ்வளோ பக்கத்தில் நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். நான் இங்கே பாருங்க முதல்ல செத்த மாதிரி கிடக்கு. ஆனால் எல்லாம் தூக்கம். என்னோட வந்து ஒரு படி இருக்கிறேன், இதை என்ன செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. செத்தது இல்லை, இது அப்படி தான் இருக்கும். செத்த மாதிரி இருக்கிறாப்போ சார்.
அழகாகவே வந்து மரங்கள் வந்து அப்படி சைடில் காட்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இதால் அப்படி வந்தோடனே ஒரு புலி ஒன்று தூங்குது பாருங்கள், வெள்ளை வரிப்புலி ஒன்று தூங்குது. ஃபுய் மணல் எல்லாம் கீழே போட்டிருக்குறாங்க, ஆள் தூங்குறாரு. ஆனால் பாவம் வெக்கையில் என்ன எப்படி இருக்குமோ தெரியாண்ணே. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளையும் கினிக்கோழி, ஆடு, இந்த மான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டிருக்கிறாங்க. கினிக்கோழி எல்லாம் கத்தி கொண்டு கிடக்கு. அப்படி நாம் இதால் போயிட்டு அங்கே நின்று பார்க்கலாம். இடம் கூட சூப்பராக இருக்குது. மரத்தால் அப்படி மேலே மூங்கிலால் அப்படி பின்னி இருக்கிறாங்க மேல் கூரையை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஆமை, இது முதலை, பாம்பு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு பின்னுக்கு பார்த்தா இருக்குது. இங்கே நாங்கள் ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ தும்கி வந்துடுறாரே, இது வந்து பங்களாதேஷ். நான் என்னோட வந்தவன் பார்க்குறதுக்கு. நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். இங்கே ஒரு ஆள் இருக்கிற ஆள் வந்து ஸ்ரீலங்கா, அங்கே ஒரு படியும் போயிட்டான் பங்களாதேஷ். நாங்கள் 4 பேர் தான் வந்திருந்தோம். பரவாயில்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முதலை போட்டு, அதாவது முதல்ல உருவம் மாதிரி பண்ணி உள்ளே வந்து போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து கேட்க வந்து இப்போ தான் இது வந்து புனரமைச்சு கொண்டிருக்காங்களா, இன்னும் வேலை வந்து உள்ளே வந்து நடந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னு சொல்லி தெரியல. ஜூவை வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஒரு சில இடங்களில் டெவலப் வந்து நடந்து கொண்டு இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆமை கண்டது என்ன இஞ்சி பாரு. ஆமாம், கிட்ட நாங்கள் வந்தோன்னே நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி ஓடி வருது. அப்படி அங்கே நின்று நான் தூரத்தை நின்று எட்டி பார்க்க இங்கேருந்து தலை மட்டும் தெரிஞ்சுது. என்னென்று பார்க்க தீக்கோழி. இங்கே பாருங்க, தெரியுதா? தலை மட்டும் தெரியுது. ஒன்று தான் நிற்கிது. அம்மா ஐயோ நேண்ணே என்ன கிட்ட போனால் கொத்தும் போல அம்மாட்ட. சரி கிட்ட போனால் கொத்துது. அது வந்து பின்னுக்கு வந்து புலி இருக்குது, பங்காளி டைகர் 2 புலி இருக்குது. இந்த புலி வச்சுருக்க இடமே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் கல்லால் வந்து அப்படியே பதிச்சு செவுறு மாதிரி கண்ணாடி வச்சுருக்குறாங்க, கண்ணாடியால் வந்து அடைச்சிருக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து நான் எங்கே பார்த்தேன்னு சொன்னால் எங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து சூக்கு போயிருக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு சில மிருகங்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. கண்ணாடி சில டைம் உடைக்கும் தானே புலி. பரவாயில்ல, நல்ல இதாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இவன் இந்த இதோட விளையாடி கொண்டிருக்கான். ஏய் मारता है
नहीं जाओ मुंडी में मारेगा பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தா அவன் கிட்ட போகிறான் கொத்த வருது பாருங்க அவனுக்கு இங்கே பாருங்க ஆள் பார்க்குது நான் கிட்ட வந்தோன்னே எல்லா மிருகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெக்க தானே அதனால் உள்ளே போய் குந்தி கொண்டிருக்கு இங்கே வந்து புலி 2 புலி நிற்கிது 2 புலி படுத்து கிடக்குறாப்பா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்கம் और आन सिंगम मटन इருக்கு अच्छा है वो लोग इतना गुस्सा नहीं करते हैं இது வந்து மனித குரங்கு வந்து தோடெல்லாம் விட்டாங்க इधर தான் வந்து ट्रेनर அதில் बंदर देखते जाइए पूरा 3-4 घंटा लग जाएगा तो ढाका शहर एक बंदर देखते गले 3-4 घंटा लग जाएगा यार ஆள் வந்து பங்களாதேஷ் सामने का मिस कोन रहेगा தொட்டெல்லாம் வந்து பார்த்தனா கை கால் எல்லாமே நம்ம மாதிரி நம்மட கை கால் மாதிரி ஆள் मांकी तो क्या मार रहे हो इधर शवरमा जो 50 جماعه بعد كله 50 مشكله ما يظبط يعني 10 انا انا 5 இங்கே பாருங்க நிறைய ஆள் வந்து என்ன கண்டுட்டு முன்னுக்கு ஓடி வந்துட்டார் நரி ஹிந்தியில் சியால்னு சொல்லுவாங்க சியால் 2 நிற்கிது என்ன இந்த பக்கம் சரணம் மணக்குது அங்கேயும் நரி தான் நிற்கிது இங்கே இருங்க புலி பங்காளி டைகரா சிறுத்தை புலிக்கு இருக்கிற பாதுகாப்பை பாருங்க எத்தனை கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனித குரங்கை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் ஒன்று தான் நிற்கிது அவருக்கு ஏசியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பருவமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித குரங்கு 40 வயசா ஸ்பெயின்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க 40 வயசாம் இந்த ஆள் அங்கே கொண்டு இருக்கிறார் ஒரு ஆள் தான் இருக்குது தோடம்பழம் சாப்பிட்டு கொண்டு தண்ணி போத்தலோட குந்தி கொண்டு இருக்கு பாருங்கள் அது வந்து அதுக்குரிய ரூம் தான் இது ஏசியெல்லாம் போட்டு பாருங்கள் நமக்கு கூட இப்படி செட்டப் இருக்காது ஏசியெல்லாம் போட்டு அவருக்குரிய வீடு தான் இது இந்த மனித குரங்கு வச்சுருக்க இடம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அழகாக இருக்குது அது பார்த்திங்கன்னா இடையில் வந்து தண்ணி இருக்குது அதுக்கு அங்கால தான் அவர் அங்கே மேலே அவர் வச்சுருக்காங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட சுற்றி பார்த்தாச்சு என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஜானையும் பாம்பு வகைகளும் பெருசாக இல்லை பாம்பும் வந்து பெருசாக இல்லை ஒரே ஒரு கூடலில் மட்டும் ஒரு 2 பாம்பு இருந்தது அதுவும் வந்து வெளியே வரையில பாம்பு வகையும் ஜானையும் வந்து இங்கே வந்து இல்லை மற்ற எல்லாமே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டோம் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை தான் நான் இன்றைக்கு வந்தது அப்படி இன்னும் ஆட்கள் பெருசாக வரையில்லை இங்கே நான் நினச்சேன் ஆட்கள் வந்து கன பேர் வருவாங்க போகல அப்படின்னு சொல்லி பெருசாக ஆட்களும் இல்லை ஒரு
ஒரு 10-15 பேர் தான். நாங்கள் ஒரு 4 பேர், இன்னொரு 2-3 ஃபேமிலி வந்துருந்தது, அவ்வளோ பேர் தான். வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை வந்து படுத்துருக்கு பாருங்கள் பக்கத்தில். எங்கே இருங்க, கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஆள் வந்து தூங்குறார். கணக்க சிங்கம் வந்துருக்கு. இதெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கு. இந்த பிறால சீவி கொண்டிருக்கு பாருங்க. உருமுதாப்பா நே கோவத்தில் இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ரசல் கேமா ஷூவை வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கிட்ட பிடிச்சிது. எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 40 டிராம், ஒரு ஆளுக்கு வந்து 40 டிராம். விடியப்புறம் 9 மணிலேருந்து ஈவினிங் நைட்டு 9 மணி மட்டும் ஷூ வந்து ஓப்பன்லேயே இருக்கும் எல்லா நாளுமே. விரும்பினா வந்து எப்போ வேணுனாலும் வந்து பார்வையிடலாம். 40 டிராமுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 40 டிராமுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி. நாங்கள் 4 பேர் தான் வந்து வந்திருந்தோம் ரூம்லேருந்து. நாங்கள் 4 பேரும் உண்டா வேலை செய்கிறார்கள் தான். இவன் வந்து நேபாள், இவன் வந்து பங்களாதேஷ், இந்தியாவில் இருக்கிற வந்து ஸ்ரீலங்கா பையன். நாங்கள் 4 பேர் தான் வந்திருந்தோம். ஓகே நண்பர்களே, இதோட வந்து வீடியோ வந்து முடியுது. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தாங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் பாய் சொல்லுங்கள். ஓகே பாய் நண்பர்களே.